மக்களே, அமைதியா இருங்க மக்களே. எல்லாருமே இங்க தேடி வந்தாலும் நிலம் முடிக்காது. குட்டியும் மக்கள் திட்ட வச்சு கணக்கெடுக்க முடியாது. ஒவ்வொரு திட்டத்துக்கு எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகணும், அங்கங்க போனால்தான் அங்கங்க உங்களுக்கு உத்தரவு கிடைக்கும். என்ற பட்டிக்கு உங்களுக்கு இன்னைக்கு உத்தரவாய் போச்சு. நீங்க வரோம் நினைச்சிருந்தாலே இங்க வந்திருப்பீங்க, வர வேண்டாம் நினைச்சிருந்தா இடத்துக்கு நீங்க வந்தே திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு என் படிக்கு நீங்க வரணும் ஆயிடுச்சு மக்களே. வந்து என்ன தீரணும் வந்துட்டீங்கல்ல, 30 நாளைக்கு ஒரு சிறப்பா இருக்கு மக்களே. எத்தனையோ உசுறு போனது எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். போன மாசம் கை நாள் வராம கடந்தாங்க, கொண்டு வந்து போட்டாங்களே, உட்காந்துருக்கிறாங்க. கைங்கால் வரல, மதுவே குடிச்சு போச்சுனாங்க. ஆனா என் கருமத்தை கொண்டு போய் கொடுங்க, திரும்பி வந்துருவான்னு சொன்னேன். வந்த குட்டி வந்துருச்சா? வந்திருக்குதா? இன்னொரு குட்டி அப்படியே தான், இன்னொரு குட்டியும் இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ போற உசுர்களையவே காப்பாற்றக்கூடிய சத்தியம் நீங்க என்ற, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியத்தை அள்ளி கொடுக்கிற சத்தியம் மக்களே. சுய புத்தியோட சுய சிந்தனையோட நல்லதை நினைச்சு வந்தா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மக்கள் கூட பாக்கி வைக்காம கேட்ட வார்த்தை கொடுத்துக்கிறேன். கொடுக்கறனா என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். என்ன கேட்கறீங்க? கல்வி கேட்கறீங்க. கல்வி படிக்க வச்சு நல்ல தொழிலதிபர் ஆக்கிக்கிறேன், மருத்துவர் ஆக்கிக்கிறேன், கனி ஆக்கிக்கிறேன், எத்தனையோ ஆக்கிக்கிறேன்னா அதே மாதிரி வெளிநாடு அனுப்பிச்சு தொழிலுக்கு கேட்டால் தொழிலுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன். குழந்தை பாக்கியம் கேட்டால் திருமண பாக்கியம் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் குடும்ப மக்களே எல்லாரும் வர முடியாது, மறுபடியும் சொல்றேன். வந்தவங்களுக்கு நல்ல நேரம் மக்களே, நல்லதே நடக்கும் மக்களே. எத்தனையோ மக்கள் இங்க வர்றதுக்கு காணிக்கலாம வந்திருக்கிற மக்களை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருக்கிறேன். ஆக்கிக்கிறேனா இருக்கிறீங்கல்ல? இந்த மாசம் முன்னோர்கள் ஒரு மாசம், அதனால முன்னோர்கள் நினைச்சு வீட்டுக்கு வெளியே தேவத்தை சொல்லுவேன். ஆனா இந்த மாசத்துல செஞ்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துலயோ வீட்டுக்கு நடு வீட்லயோ இன்னைக்கு முன்னோர்கள் நினைச்சு ஒரு கனி கொண்டு போய், நான் கொடுக்குற கனி கொண்டு போய் பத்த வைங்க மக்களே. வாங்கினாலும் சரி வாங்காட்டி சரி, நீ கனி கொண்டு போய் நடு வீட்டுல தீபம் பத்த வச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் நினைச்சு கும்பிட்டு வந்து பத்த வச்சீங்கன்னா முன்னோர்கள் நிச்சயமா இடத்துக்கு வருவாங்க. அதனால கனி வச்சு கும்பிடுங்க மக்களே. ஒரு கனி கொண்டு போய் எல்லாரும் சுற்றி போட்டுங்க, ஒன்று குடிச்சு குடிச்சுக்குங்க. ஏன்னா இனி 2 மாசம் மழை காலம், நிறைய மக்களுக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அதனால மறுபடியும் சொல்றேன், கொரோனா ஒன்றும் தீரல, அது தீராத வியாதி. அதனால பாதுகாப்பா இருந்துக்குங்க. ஒரு மக்களுக்கு ஆரம்பிச்சா நிறைய மக்களுக்கு அது பரவு. அதனால இன்னைக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் சுடுதண்ணியில புரிஞ்சு குடிச்சுக்கோங்க. எத்தனை மருத்துவம் இருந்தாலும் நாங்க காப்பாற்றினா தான் நீங்க வழிநடத்தி போக முடியும். புரிஞ்சுதா மக்களே? அதனால என்னுடைய கனியை பயன்படுத்தும் மக்களே சிறப்பா இருக்கும். தீபாவளி பண்டிகைக்கு அப்புறம் மற்ற நாள் என்ற பட்டியல் அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் லீவு தான். எல்லாரும் குடும்பத்தோட குட்டியில எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்கிட்ட கருவண்டு வாங்கிட்டு போங்க மக்களே. சிறப்பா கல்வி படிப்போம். இப்ப சொன்னேன் இல்லையா, நான் உசுரை காப்பாற்றிட்டேன்னு சொன்னேன். என்ன நடந்ததுன்னு சொல்லி மக்களே. 4 நாள் என்ற கருமந்தை ஒண்ணு நெத்தில வச்சிருப்போம் மக்களே. நல்லா கேட்டீங்க, பேசாதீங்க. நான் சொன்னேன் ஒரு குட்டி குட்டி காப்பாற்றி கொடுத்தேன். அந்த குட்டி இந்த குட்டி தான் பாரு குடும்பம் கிடைச்சிருக்கேன். அதாவது எனக்கு உசுறு காப்பாற்றி கொடுத்ததுக்கு எனக்கு கொடுக்குற தீர்த்தம் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறேன். எனக்கு கொண்டு கூட்டி அவசியம் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷமாகவே நல்லபடியாக உசுறு காப்பாற்றிட்டு ஒன்று ஆவில கூட பயம் இல்லை, தைரியம் மாதிரி கண்ணை முடிச்சிருப்போம். பார்த்தீங்களா இந்த குட்டியை? போன மாதம் பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதம் எப்படி நிற்கிறது பாரு. குளிஞ்சு கொடி ஒன்று வராது. வச்சுப்போம். உனக்கு ஆசிரியர் படிப்பிலிருந்து 2 குட்டி திருமணம் முடிச்சு கொடுத்து 2 குட்டி வெளிநாடு போனாங்க. 3 மாதம்
வியாதி இல்லாம தான் கோடீஸ்வரன். அதை முதல் தெரிஞ்சுக்கிறாரு. பணம் அலையாதீங்க. பணம் இருக்கிறவங்க எப்போ கோடீஸ்வரன் இல்ல, நோய் இல்லாம இருக்கிறவங்க தான் கோடீஸ்வரன். உங்க நோயுமே காப்பாற்றி இருக்கிறது தானே. ஒன்றும் பயப்படாது. கத்திரி போன மருத்துவ காசு நீங்க அழுங்க 3 லட்சமா 4 லட்சமா ஆகும். ஆனா ஒரு பைசா நல்லா பண்ணி போட்ட பாத்தியா வெறும் 3000 ரூபாய்க்கு போயிட்டு நீங்க எத்தனை லட்சம் வாங்கி கொடுக்குறேன். மாசம் 1.25 லட்சம் ரூபாய் காணிக்கு வாங்குற அளவுக்கு தொழில் வைத்து கொடுத்துருக்கேன்.